ZARDOSI ஜர்தோசி செயின் ஸ்டிச். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இவ்வளோ குட்டி 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 குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இது பெருசு, இது எடுத்துடுறேன். இதுல இப்போ வரப்போற ஒர்க் எல்லாமே நான் இதை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணி பண்றதுன்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ நம்ம நார்மலா முடிச்சு போட்டு நூல் எடுப்போம்ல, அந்த மாதிரி நூலை எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஜர்தோசியை இப்படி உள்ள போடணும். 2 கை யூஸ் பண்ணக்கூடாது, ஒரே விரல் வச்சு ஒரே கை வச்சு யூஸ் பண்ணணும். இந்த நூல் நான் பிடிச்சே தான் இருக்கேன், அதை நான் விடவே இல்லை. ஓகே, இது கீழே இழுத்துட்டு இந்த இடத்த லைட்டா ஜர்தோசியை பெண்ட் பண்ணி விட்டுக்கணும். ஓகேவா? ரொம்ப பெருசா போட்டுறாதீங்க. நான் குட்டியா போட்டு காட்டுறதுக்கான அர்த்தம் என்னன்னாக்கா, குட்டி போடுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, பெருசு போடுறது ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு கஷ்டமானதை சொல்லித்தரேன், நீங்க ஈஸியானது நீங்க பிக்கப் பண்ணிப்பீங்க போக போக. ஏன் கஷ்டமானதை சொல்லி தரீங்கன்னாக்கா, கஷ்டமானது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகும்போது தான் ஈஸியானது சீக்கிரமா போட முடியும். நான் எப்பயுமே அதை சொல்றேன். அதனாலதான் ஜர்தோசி எடுத்துட்டேன். ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம், என் கைனால நிழல் படிஞ்சிருக்கு, ஒரே ஒரு நிமிஷம். இப்படி போட்டு இப்படி இழுத்தோடனே ஜர்தோசி வளைஞ்சிருச்சா? நான் டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன், இது தப்பு எது ரைட்டுன்ட்டு நான் கடைசியா சொல்றேன். ஓகே, இப்போ போட்டுட்டேன். இது போட்டுட்டு எங்க குத்தணுமோ அதே இடத்துல குத்தணும். ஒரே நிமிஷம். இப்போ ஓகே, இதை எடுத்துட்டு இப்படி குத்திட்டு, இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது இந்த மாதிரி ஷேப்ஸ் சின்ன சின்னதா இருக்கிறது நிறைய ஃபிளார் கோட நடுவுலையும் பிளவுஸோட நெக் பேட்டர்ல கொஞ்சம் பெருசாகவும் அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். நான் இந்த 3 பேட்டர்னோட ஸ்டாப் பண்றேன். இதுல ஒரு 3 விதம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது போட்டு எடுத்துட்டேன்னா இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஆனா சின்னதா ஒரு ட்ரிக் வச்சு சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ நம்ம நெக்குக்கு ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஜர்தோசியா சேமா பிடிச்சுக்கோங்க. முடிஞ்சாக்க 1 இன்ச் கணக்குக்கு ஸ்கேல்ஸோ கார்ட்போர்ட்ல கட் பண்ணியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எப்பயுமே சொல்றது, நம்மளோட விரலோட அளவு இருக்குல்ல, இங்க ஒரு லைன் இருக்கும்ல, அந்த லைன்ல இதை பிடிச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஜர்தோசி கட் பண்ணி வச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு, பேலன்ஸா இருந்துச்சுன்னா அது எவ்வளவு தூரம் வருது? எக்ஸாக்டா பார்க்கும்போது என்னோட நெகம் இங்க இருக்குங்களா, இது வரைக்கும் வருது. ஸோ அதை நான் இப்படி கரெக்டா இப்படி வச்சு இப்படி பிடிச்சி இங்க பிடிச்சிக்குவேன். நான் எப்படி பிடிச்சேன்னு தெரியுதா? இப்படி பிடிச்சி இதை கட் பண்ணிக்குவேன். இப்போ 2ஆவது ஸ்டெப்ல ஸோ இதுக்கு 3 மட்டும் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டு இது எடுத்து ஜர்தோசி இதுக்குள்ள போட்டுட்டு இது இப்படி பிடிச்சிக்கிட்டேன்னா, ஓகே, எடுத்த இடத்துலயே குத்திருக்கேன், இழுத்துட்டேன். ஒரே ஸ்டிச் தான், ஆனால் எப்படி 2 டிஃப்ரெண்டான ஸ்டைல் கொடுக்குது மட்டும் பாருங்க. இது மொத்தமா இருக்கா, இதோட மிட் பாயிண்ட்டை பார்த்து மிடல்ல கொஞ்சம் குத்தணும். ரொம்ப பக்கத்துலேயே குத்துனீங்கன்னாக்க செயின் ஸ்டிச் மாதிரி இருக்காது. நம்ம நார்மலா செயின் ஸ்டிச் போட்டால் எப்படி இருக்கும், இது ஜர்தோசியில செயின் ஸ்டிச் போடுறோம், அவ்வளவுதான். இதெல்லாம் நீடல் வச்சு போடக்கூடாதா? இதில் இது போடணுமானாக்க நீடல் வச்சு போடலாம். நீங்க நல்ல ப்ராக்டிஸ் பழகி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஜர்தோசி அந்த ஸ்ப்ரிங்கா ஆயிரும். எடுத்துட்டேன், அதே இடத்துல குத்திருக்கேன். ஓகே, இது எந்த சைடு ரொட்டேட் ஆகுதோ அந்த சைடு பிடிச்சிக்கோங்க. மிடல்ல குத்திட்டேன். எடுத்து ஜர்தோசி உள்ள போட்டாச்சு. ஓகேவா? போட்டுட்டு எங்க குத்திருக்குமோ அங்கேயே ஓகே குத்திட்டு இழுத்துட்டுனா இதை அந்த ஷேப்புக்கு பிடிச்சிக்கணும். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்படி எடுத்து நான் முடிக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ நம்ம எக்ஸாக்டா என்ன பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் சின்னதாகவும் போட்டிருக்கேன். இது எந்த மாதிரி இடத்துலனா இவ்வளோ குட்டியாக ஒரு சர்க்கிள் வரும் ஒரு ஃப்ளாருக்கு நடுவில். அப்போ நீங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இப்படி வரும்போதே இந்த இடம் ஃபில் ஆகிடும். அப்போ நீங்க இங்க ஒரே ஒரு செயின் மட்டும் பெட்டல் மாதிரி கொடுத்தா போதும். ஆனா இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இவ்வளோ பெருசா கட் பண்ணுமானாக்கா நான் வீடியோஸாக இவ்வளோ பெருசா கட் பண்றேன். பிகாஸ் நிறைய ஜர்தோசியோட கலர்ஸ் ஃபேட்னால ரிஃப்ளெக்டிங் லைட்னால உங்களுக்கு கலர்ஸ் தெரியாது. அதனால நான் கொஞ்சம் பெருசா கட் பண்ணியிருக்கேன். நான் அடுத்தது இன்னொன்று கட் பண்ணி காட்டுறேன். எந்த சைஸ்க்கு ஒரு மீடியம் சைஸ்க்கு எப்படி கட் பண்றதுன்னு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இது நம்ம பண்ணும்போது இப்போ ஒரு நெக் லைன் இருக்குன்னா இங்க ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு 2 பிளவுஸ் பண்ணிருக்கீங்க, அதனால நாலேஜ் கொடுக்குறேன். இங்க ஒரு சுகர் பீட் கொடுத்துருப்பீங்க, இங்க 2 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துருப்பீங்க. சுகர் பீட் இங்க நீங்க இது போட்டுட்டு இங்க இன்னொரு லைன் சுகர் பீட் கொடுத்தீங்கன்னாக்க இது ஒரு பார்டரா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த ஸ்டிச்சஸ் மோஸ்ட் ஆஃப் டைம்ல பார்டரா யூஸ் பண்றதுக்கு நிறைய இடத்துல ப்ளே பண்ணும். அப்படி இல்லைன்னா கொடி பேட்டர்ன் நீங்க இப்படி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு கொடி போதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இப்படி நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சிம்பிளா இருக்க பிளவுஸையும் ஒரு கொடி பேட்டர்ன் இவ்வளவு கிராண்டா பண்ணிடும். இந்த மாதிரி தான் அதுக்கு கொடுப்பீங்க. ஜர்தோசி செயின் ஸ்டிச்சுக்கு கொடுப்பீங்க. அதனாலதான் இந்த பேட்டர்னை இவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இன்னும் கொஞ்சம் 3 ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதே தான். இப்போ என்கிட்ட அளவுக்குன்ட்டு எதுவுமே இல்லை. நான் கரெக்டா 2த்தையும் ஒரே மாதிரி பிடிச்சிட்டேன்னா இது என்னோட விரலா, இது என்னோட விரல்ல நான் இப்படி பிடிச்சிருக்கேன். ஓகே, இந்த விரல்ல உங்களுக்கு தெரியும்ல எது பாதி எது முக்கால்ட்டு. ஸோ எனக்கு இப்போ நான் இவ்வளவு தூரம் பண்ணேன், அது எனக்கு ரொம்ப பெரிய சேஞ்சா இருக்கு. அப்போ இதுல நான் பாதி எடுத்துக்கிறேன். ஓகே, நான் பிடிச்சிட்டேன். நான் எப்படி பிடிச்சேன்னு பார்த்துக்கோங்க. பிடிச்சிட்டு இடையே வச்சு கட் பண்ணிட்டேன். போட்டு இப்படி பண்ணக்கூடாது. அது ஒரு பிசுற மாறிடும். இப்போ எனக்கு 3 தான் தேவை. ஸோ எனக்கு இன்னும் 1 இருந்தால் போதும்.
அதே ஸ்டெப் பண்ணி அதே மாதிரி பிடிச்சி இன்னும் ஒன்று அதே அளவுக்கு கட் பண்ணிட்டேன். ஓகே, எங்கே கட் பண்ணது காணோம்னாக்கா கட் பண்ணிட்டேன்னா இப்போ அடுத்தது அதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். நான் எதுக்கு 3ஆக சொல்லி காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து போடும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். நீங்கள் 3ஆக ட்ரை பண்ணுங்க, இல்லை எனக்கு சின்னதாக போட்டேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதோட கொஞ்சம் பெருசு ட்ரை பண்ண, அதோட பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நான் 5 தான் ட்ரை பண்ணி வச்சிருக்கேனாக்கா தாராளமாக ட்ரை பண்ணுங்க. இது ப்ராக்டிஸ். மேலே இருக்க ஒரு லைன் ஃபுல்லாக நம்மளுக்கு எப்பயுமே ப்ராக்டிஸ் தான். அந்த ப்ராக்டிஸை பர்ஃபெக்டாக பண்ணுங்க. ஓகே, என்கிட்ட த்ரெட் இப்போ இல்லை. நான் இங்கே குத்திட்டு, சரியா, இங்கே குத்திட்டு நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்குலாம் ஒரு நாட் போடுவோம். இப்படி பிடிச்சிட்டு கீழே நூல் பிடிச்சிட்டு இப்படி வச்சு 1 2 சுற்றி கீழே இழுத்துட்டா அது நாட் ஃபார்ம் ஆகிடும். இங்கே நாட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல குட்டியாக நாட் ஃபார்ம் ஆயிடுச்சு. நாட் எப்படி போடுறதுன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நீடல் கட் பண்ணி எடுத்துட்டு எப்பயும் போல நம்ம ஊசியில் நூல் கோர்த்து ஒர்க் பண்ணலாம். இப்போ நீடல்ல நூல் கோர்த்து எடுத்துட்டேன். இப்போ நான் நாட் எங்கே போட்டணும் அதோட கொஞ்சம் பக்கத்துலேயே, கிட்டத்தட்ட அது பக்கத்துலேயே. இப்போ நம்ம நாட்டை மறைக்கணும்ல, நாட் பக்கத்துலேயே குத்தி நூலை எடுத்துட்டு, ஓகே, ஜர்தோசியை போட்டுட்டேன். எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த பக்கம் லெஃப்ட் ஆர் ரைட் சைடில் குத்திட்டு கீழே ஊசி பிடிச்சி இழுத்துடணும். நூல் நான் மேலே அங்கே பிடிச்சே இருக்கேன். இங்கே ஒரு டைட் கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த டைட் தான் உங்கள் நூலை கரெக்ட் பண்ணும். இப்போ நான் நூலை விட்டுட்டேன்னா அடுத்த ஸ்டெப் எங்கே பிடிக்கணும், இந்த இடத்த பிடிச்சிடணும். ஓகே, பிடிச்சோடனே ரெண்டுமே செயின் முட்டிக்கிச்சா, முட்டினோடனே இங்கே பிடிச்சிடணும். அடுத்தது அதே மாதிரி குத்திட்டு எடுத்துட்டிங்களா, எடுத்துட்டு நீடலில் கோர்த்துட்டேன், பக்கத்துலேயே குத்திட்டேன். இப்போ நான் இங்கே பிடிச்சிருக்கேன், அதனால நான் நூலை ஈஸியாக பொறுமையாக விட்டுருக்கேன். மேலே சிக்கு படலை. இப்போ லைட்டாக சுற்றி இருக்கா, நான் அதை கேர்ஃபுல்லாக இழுக்க ட்ரை பண்ணுறேன். இழுத்துருச்சு, லைட்டாக முறுக்கிடுச்சு. உங்கள் கையை வச்சு அந்த முறுக்க பக்கமே திருப்பி எடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல குட்டியாக நாட் போட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, நான் நூலை ஃபுல்லாத்தையும் இழுத்துட்டேன். இப்போ எடுத்துட்டு குட்டியாக நூல் எடுத்து நாட் போடுறதுக்கு 1 2 3 கீழே சுற்றி இழுக்கணும். எங்கே சுற்றணும், கீழே ஒரு ஊசி பிடிச்சிட்டு ரெண்டு நூலுக்கும் கீழே நடுவில் இருக்கிற இடத்த இழுத்து பிடிச்சி சுற்றினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நாட் விழுந்துடும். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு நாட் போட சொல்லித்தரேன். ஓகே, இதுதான் செகண்ட் ஸ்டிச், ஜர்தோசி செயின் ஸ்டிச்.